ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் பேனிக் நித்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கல்லூரி பெண் தன்னோட பாட்டி வீட்டிலேருந்து படிக்கிறாங்க. சடனாக அவங்க பாட்டி உடல்நலக்குறைவாக இறந்து போயிடுறாங்க. ஸோ அதற்கு பின்பு சொந்த ஊருக்கு தன்னோட அப்பா அம்மா குடும்பத்திலேருந்து வீட்டிலேருந்து அந்த பொண்ணு கல்லூரிக்கு போகிறப்போ ஒரு பையன் அவளை லவ் டார்ச்சர் பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். இதனால் நடந்த விளைவுகள் மூலமாக நடந்த அமானுஷங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1999 காலகட்டத்தில் கல்லூரிக்கு போன ரேவதிக்கு நடந்த சம்பவங்கள் தான் இது. இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாவட்டத்திற்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் 1999 காலகட்டத்தில் நடந்தது. இந்த சம்பவத்தில் முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பேர் துரை. இந்த துரை தன்னோட சொந்த ஊரில் இல்லாமல் அத்தை வீட்டில் போய் டவுனில் படிச்சிருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவரோட அப்பா வட்டிக்கு விடுற பிஸ்னஸ் பார்க்குறாரு. ஸோ அப்பாவுக்கு வயசானதுக்கப்புறம் அப்பா கொடுத்துருக்க கடன்லாம் வசூல் பண்ணுறது, அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரகலை, அதாவது கடன் சரியாக கொடுக்காம வட்டியும் கட்டாமல் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போடுறது, தொந்தரவு பண்ணுறது, மிரட்டுறது, இப்படி மாதிரி இருக்காரு இந்த துரை. ஸோ துரையை அந்த ஊர் மக்கள் யார் பார்த்தாலும் பயங்கரமாக பயப்படுறாங்க. ரேவதியும் மதுரைக்கு அருகாமையில் உள்ள கிராமத்தில் இருந்து தான் கல்லூரிக்கு போகிறாங்க. ஆனால் ரேவதியோட பாட்டி மதுரையில் சிட்டிக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ ரேவதியோட பாட்டி வீட்டில் தான் ரேவதி தங்கியிருந்து கல்லூரிக்கு போகிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாட்டி வயது முதிர்ந்த காரணத்தால் உடல்நலக்குறைவாக இறந்து போயிடுறாங்க. அதற்கு பின்பு ரேவதி அவங்க வீட்டாளர்களுக்கெல்லாம் சொல்லி அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் வர சொல்லி ஈமச்சடங்குகளை முடிக்கிறாங்க. முடித்ததுக்கு பின்பு அந்த 16வது நாள் காரியத்தை அந்த பாட்டி இருந்த வீட்டிலேயே முடிக்கிறாங்க. அதற்கு பின்பு எல்லாருமே கிளம்பி தன்னோட சொந்த ஊரான வீட்டுக்கு போயிடுறாங்க. எல்லாருமே அந்த பாட்டி இறந்தது பெரும் இழப்பாக இருந்தது. ரேவதிக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரேவதி அந்த பாட்டி வீட்டிலேருந்து தான் கல்லூரி போனால் அந்த டைமில் அந்த பாட்டி அவளை ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ பாட்டி இல்லாத குறைனால தான் இப்போ இங்கே உட்காந்துருக்கோன்னு சொல்லி அப்பப்போ நினச்சி அழுதுட்டு இருந்திருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் பாட்டி வீட்டிலேருந்து தங்கி நான் காலேஜுக்கு போய்க்கிறேன், காலேஜ் முடிக்கிற வரை நான் அங்கேயே இருக்கேன்ப்பா, 2 வருஷம் முடிச்சுட்டு இன்னும் 1 வருஷம் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறேன்னா, தனியாக இருக்கக்கூடாது கண்ணு, நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதற்கு பிறகு திரும்ப இவங்க சொந்த வீட்டிலேருந்து, அதாவது இந்த கிராமத்துலேருந்து கல்லூரிக்கு போகிறப்போ துரை ரேவதியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரேவதி கிட்ட தன்னோட ஒருதலை காதலை எடுத்து சொல்கிறாரு. ரேவதி ஏற்றுக்கலை, என்னை விட்டுடுங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, என் அப்பாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறா. ஆனால் துரை அதை கேட்குற மாதிரி இல்லை, பின்தொடர்ந்தே வராரு. ரேவதி கல்லூரிக்கு கிளம்புற அந்த 8:30லேருந்து அந்த 9 இந்த டைமில் அவங்க வீட்டிலேருந்து அவங்க கல்லூரி பஸ் நிற்கிற இடத்துக்கு ஸ்டாப்க்கு அவங்க போயாகணும். அதனால் இந்த 1/2 மணி நேரம் அவங்க நடந்து தான் போவாங்க தன்னோட வீட்டிலேருந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு. ஸோ இந்த கேப்பில் தான் துரை அவளை ரொம்ப ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியோ இந்த ரேவதியோட பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதாவது கான்ஸ்டபிள் வேலை பார்க்குறாரு. ஸோ அவர் துரையை வார்ன் பண்ணுறாரு. ரேவதியை சத்தம் போட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ரேவதி, அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, அவர் தான்ப்பா என்னை பின்தொடர்ந்து வராரு, நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. திரும்பவும் மறுநாள் ரேவதி கல்லூரிக்கு கிளம்புறாங்க. அன்னைக்கு ஆனுவல் டே நடக்குது. ஸோ ரேவதி நல்லா பட்டுப்புடவையெல்லாம் கட்டி கிளம்பி போகிறப்போ துரை வேகமாக பைக்கு குறுக்கால காமிச்சு, பைக்கில் ஏறிக்கோ, நான் கூட்டு போய் உன்னை காலேஜில் விடுறேன், எனக்கு அழகாக இருக்க, சேரீயில் செம்மையாக இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். பட் ரேவதிக்கு ரொம்ப கோவம் பலார்னு அரைஞ்சிடுறா, செருப்பு கழட்டி அடிச்சிட்றா. கோவத்தோட ரேவதி வேகமாக நடந்து கல்லூரி வாகனம் நிற்கக்கூடிய இடத்துக்கு போய் கல்லூரி வாகனத்தில் ஏறி கல்லூரிக்கு கிளம்பி போயிட்டான். அன்றைய இரவு ரேவதி கல்லூரி விட்டு தன்னோட வீட்டுக்கு சீக்கிரமே வந்துட்டான். ஸோ துரை அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டு வாசலில் அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளும் பைக்கில் சர்ருன்னு ரேவதி வீட்டு வாசல்லே முறுக்கின்னு போகிறாங்க. இதை பார்த்த ரேவதியோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, துரை வசதியான பையன், அவன்கிட்ட நம்ம எதுவும் பேசக்கூடாது, அவங்க அப்பாட்ட பேசிக்கலான்னு சொல்லி துரையோட அப்பா கிட்ட இந்த போலீஸ்காரர் போய் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட பொம்பளை பிள்ளைய அடக்கி வை, அவள் ஒழுக்கமாக இருந்தால் என் பையன் எதுக்கு அவள் பின்னாடி அலையிறான் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாரு. அதற்கு பின்பு ரேவதியோட அப்பா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. ரேவதியோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் மண்டையே குழம்பி போயிருக்காரு. அந்த டைமில் தான் ரேவதியோட அப்பாவுக்கு நைட் ஷிஃப்ட்டு வேலை வருது. ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்க, இங்கே ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேவதியோட அப்பாவும் அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா லோக்கல் பையன்தான், உங்கள் ஊர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதியோட அப்பா யார் இந்த பையன் அப்படின்னு பார்க்கலான்னு உள்ளே போகிறாரு. போய் பார்த்தா அது துரையோட சடலம்.
துரையோட பிணத்தை பார்த்ததும் ரேவதியோட அப்பாவுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. நம்ம வச்ச கோரிக்கை அந்த ஆண்டவனுக்கே கேட்டிருக்கு, அதனால தான் துரை இப்படி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான் அப்படின்னு உள் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு. அப்படி சந்தோஷப்பட்ட நபர் இனிமே நம்ம பொண்ணு நிம்மதியாக இருக்கலாம், இவனோட தொந்தரவு நம்ம பொண்ணுக்கு இனிமேல் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கார். ஆனாலும் வெளியில் இது என்ன பிரச்சனையில் வந்து முடியும்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா துரையை அப்போ தான் ரேவதியோட அப்பா துரையோட அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தார். அன்றைய நாள் இரவே துரை ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். ஸோ துரையோட அப்பா இதே போலீஸ்காரர் தான் அவனை ஆள் வச்சு அடித்து கொண்டிருப்பாருன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண வாய்ப்புகள் உண்டுன்னு யோசிக்கிறாரு. அதே போல் துரையோட அப்பா மார்னிங் வந்து இந்த மாதிரி நீ தான் ஆள் வச்சு அடித்து கொண்டுட்ட என்னோட பையனை அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாரு ரேவதியோட அப்பா கிட்ட. அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன வருதுன்னு பார்த்தா, இவர் பலத்த காயம் தலையில் மட்டும்தான் இருக்குது, உடல்களில் எங்கேயுமே காயங்கள் இல்லை. அப்போ இவர் ஏதோ ஒரு வண்டி தான் மோதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதற்கு பின்பு தான் ரேவதியோட ஃபேமிலியில் மிகப்பெரிய அமானுஷ சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. அப்படி என்ன தான் அங்கே நடந்ததுன்னு பார்த்தோன்னா, ரேவதி கல்லூரி அந்த டைம்லாம் முடிச்சதுக்கப்புறம் லீவ் விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த லீவில் தான் ரேவதி தன்னோட வீட்டில் தனி அறையில் தான் இருப்பாங்க. அந்த அறையிலேருந்து ஒரு ஆண் நபருடன் ரேவதி பேசுவது போல் சிரித்து ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி சத்தங்கள் கேட்குது. 2-3 நாளாக இந்த சத்தங்கள் கேட்டுட்டு தான் இருக்குது. பட் அவங்க வீட்டில் யாரும் அதை கவனிக்கலை. ஒரு கட்டத்துக்கு மேலே இரவு அவங்க அம்மா இந்த சத்தத்தை நோட் பண்ணிடுறாங்க. என்ன இது, ரேவதியோட ரூம்லேருந்து ஒரு பையன் பேசுகிற குரல் கேட்குது அப்படின்னு அந்த ரூம்குள்ளார போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ரேவதியோட பக்கத்தில் ஒரு வாலிபரோட நிழல் மட்டும் அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதை பார்த்த ரேவதியோட அம்மா பயத்தில் கத்திடுறாங்க. டக்குன்னு அந்த ஆன்மா அங்கேருந்து டிசப்பர் ஆகிடுது. அதற்கு பின்பு வேகமாக ரேவதியோட ரூம் கதவை ஓப்பன் பண்ணி அவங்க அம்மா உள்ளே போய் யார் கூட நீ பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்குறாங்க. என்னது, நான் யார் கூட பேசிட்டு இருந்தேன், யாரும் இங்கே இல்லையே, லூசாமா நீங்கள் போய் படுத்து தூங்குங்கம்மா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவளும் படுத்து தூங்கிடுறான். அன்றைய நாள் இரவு முழுக்க ரேவதியோட அம்மாவுக்கு உறக்கமே வரல. ஏன்னா அவங்க நல்லாவே பார்த்தாங்க ஒரு வாலிபரோட உருவம் ரேவதியோட அருகில் நின்னதை. ரேவதியோட பின்பகுதியில் நின்று ரேவதியை கட்டி பிடிச்சது போல் இருக்குது. ரேவதியும் அதை ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ண ரேவதியோட அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா காலையில் வந்ததும் விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ ரேவதியோட அப்பா ரேவதியோட அம்மாவை தான் சத்தம் போடுறாரு. அது வயசு பொண்ணு, நீ பாட்டில் கண்டது கழுதியே சொல்லி அவன் மனசில் எதையும் கெட்டதை விதைச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அதற்கு பின்பு ரேவதி எங்கே போனாலும் அந்த கருப்பு உருவம் ரேவதியை பின்தொடர ஆரம்பிக்குது. ரேவதி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கருப்பு உருவத்துக்கு ஃபுல் கண்ட்ரோலாக ஆகிட்டா. ஸோ கருப்பு உருவம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் ரேவதி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறா. இரவு நேரங்களில் ரேவதி ரூம்குள்ளார கணவன் மனைவி பேசிக்கிறது, கொஞ்சிக்கிறது, இந்த மாதிரி சத்தங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ ரேவதியோட அப்பா நைட் ஷிஃப்ட் போயிட்டார். அதனால் ரேவதியோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. மறுபடியும் ரேவதியோட ரூம்குள்ளே டக்குன்னு உள்ள நுழையிறாங்க. அப்போது அந்த உருவம் அங்கிருந்து டிசப்பேர் ஆகிடுது. ஆனால் ரேவதி தன்னோட உடலில் ஒட்டு துணி கூட இல்லாமல் அப்படியே படுத்துருக்குறாங்க. என்னடி இது, ஏன்டி இப்படி படுத்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா தான் படுத்திருக்கேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதியோட அம்மா பலார்னு ஒரு அற விட்டதுக்கு அப்புறம் தான் டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து தன்னோட உடல்களை மறைக்கிறாங்க. மறுநாள் காலையில் ரேவதியோட அப்பா வந்த உடனே ரேவதியோட அம்மா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. அப்பவும் அவருக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியல. பட் அவருக்கு இன்றைக்கி லீவு தான். ஸோ அவர் அன்றைய நாள் இரவு வீட்டில் தான் இருப்பார். நான் இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கேன், என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிவிட்டு அவர் ஹாலிலே படுத்து தூங்குறாரு. இரவு 12 மணி ஆகுது. அப்போ மீண்டும் அந்த சத்தம் வருது. இரவு 12 மணிக்கு அந்த சத்தம் வர்றதை பார்த்துட்டு ரேவதியோட அம்மா ரேவதியோட அப்பாவை தட்டி எழுப்புறாங்க. ஏங்க, நான் சொல்லும்போது நம்பலைல்ல, அங்கே பாருங்கள், ரேவதியோட ரூம்லேருந்து தான் சத்தம் வருது அப்படிங்கிறாங்க. ரேவதியோட அப்பாவுக்கும் அந்த சத்தம் நல்லாவே கேட்குது. சரி அப்படின்ட்டு ரேவதியோட அம்மாவும் அப்பாவும் எழுந்து போய் ஜன்னலை லைட்டாக திறந்து பார்க்குறாங்க, அவள் யாரு கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. அங்கே பார்த்தா ஒரு வாலிபரோட உருவம் நிற்கிது. ரேவதியோட அம்மா பார்த்தவரை அது பிளாக் ஷேடோவாக இருந்தது. அவங்க உள்ளே போனோன்னே அது டிசப்பேர் ஆகிடுது. பட் இன்னைக்கு ரேவதியோட அப்பாவோட கண்களுக்கு அந்த உருவம் நல்லாவே தெரியுது. அந்த உருவம் யாருன்னு பார்த்தோன்னா அது வேற யாரும் இல்லை, துரை தான். துரையோட ஆன்மா தான் ரேவதி காலேஜ் போயிட்டு வர்ற டைமில் அவளை பின்தொடர்ந்து வந்திருக்கு. அப்போது ரேவதி யாரோ கூப்பிடுறாங்கன்னு திரும்பி பார்த்துருக்கா. பார்த்த அந்த ஒரு செகண்டில் அந்த இடத்துல துரையோட ஆன்மா இருந்திருக்கு. அப்போவே அங்கவே ரேவதியை பொசஸ் பண்ணிடுச்சு. பொசஸ் பண்ணதுக்கு பின்ன தான் ரேவதியோட உடல்களில் அப்பப்போ அதை ஆக்கிரமிச்சிட்டு தனக்கு தேவையான அந்த கணவன் மனைவி உறவில் இருந்திருக்கு. ஸோ இப்படி தான் அது ரேவதியை அதோட கண்ட்ரோலுக்கு எடுத்திருக்கு.
அதற்கு பின்பு ரேவதியோட அப்பா டக்குன்னு கதவை திறந்து உள்ளே போயிடுறாரு. அப்போ பார்த்தா ரேவதி முந்தைய நாள் இருந்த அதே கோலத்தில் தான் இருக்காங்க. ரேவதியோட அம்மா டக்குன்னு ஓடி போய் பெட்ஷீட்டை இழுத்து அவன் மேலே போத்திட்டு, என்னடி பண்ணுற, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ரேவதி என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அழுகுறாங்க. என்னம்மா, நீங்கள் தொடர்ந்து 3 நாளாக இதே கேள்வியை தான் வைக்கிறீங்க, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலங்கம்மா அப்படின்னு அழுகுறா. எனக்கு ஏதோ நடக்குது, ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னு சொல்லி அழுகுறா. அப்போ ரேவதியோட அம்மா, சரி தன்னோட பொண்ணுக்கு எதுவும் தெரியாதட்ட இருக்குது, அதனால் அவளுக்கு நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதற்கு பின்பு அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்ட ரேவதியோட அப்பா ஒரு கோவிலுக்கு ரேவதியை கூட்டிகிட்டு போகலான்னு வீட்டில் பேசுகிறாரு. இதை கேட்ட அந்த ஆன்மா ரேவதியை அன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆக்குது. அதாவது மென்சஸ் பீரியட் அந்த டைமை உருவாக்கிறது. ஸோ இப்படி இருந்தால் கோவில் குளம்னு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, ஒரு 7 நாள் தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு யோசிக்குது. அதற்கு பின்பு ரேவதி அந்த 7 நாளும் வீட்டுக்குள்ளாரையே தான் இருக்கா. அப்போ அந்த இரவில் அந்த சத்தங்கள் எதுவும் கேட்கல. அந்த 8ஆவது நாள் ஸ்டார்ட் ஆரம்பிக்கும் போது மறுபடியும் ரேவதி பகல்லே அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டா. எந்த மாதிரினா, ஒரு ஆண் நபர் கூட எப்படி கணவன் மனைவியாக இருப்பாங்களோ அந்த சத்தங்கள் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ரேவதியோட அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. என்ன நைட் டைமில் தான் அப்படி இப்போயுமா அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தோட கதவை தட்டுறாங்க. அப்போது உள்ளேருந்து, ஏன் எங்களை தனிமையிலே விடமாட்டுறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு உள்ளேருந்து ஒரு ஆண் நபரோட குரல் கேட்குது. பயந்து போன ரேவதியோட அம்மா ரேவதியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவரும் தன்னோட வேலை பார்க்குற இடத்துலேருந்து வேகமாக அங்கேருந்து கிளம்பி வராரு. வரும்போது அவரோட வண்டி ஒரு சின்ன இடத்துல ஆக்சிடெண்ட் ஆயிடுது. டக்குன்னு வண்டியை போட்டுட்டு வேகமாக ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வராரு. வந்தவர் ரேவதியையும் ரேவதியோட அம்மாவையும் வண்டியில் ஏற்றிட்டு ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிறப்போ ரேவதி ரொம்ப ஆக்ரோஷமாக விகாரமாக இருக்குது அவங்க முகம் பார்க்குறதுக்கே. பயந்து போனாவி அப்பா அவங்களோட குலசாமி விபூதியை தற்சமயத்துக்கு ரேவதியோட நெத்தியில் பூசி விடுறாங்க. அதற்கு பின்பு ரேவதியை எப்படியோ அடம்பிடிச்சாலும் கூட்டிகிட்டு போய் அவங்களோட குலசாமி கோயிலில் நிறுத்துகிறாங்க. அந்த தெய்வம் யாருன்னா கருப்பசாமி தான் அவங்களோட குலதெய்வம். கோவிலுக்குள்ளார போன உடனே ரேவதி பயங்கரமாக அலறிட்டு கோவிலே 2-3 தடவை சுற்றுறாங்க. சுற்றி வந்துட்டு ஒரு இடத்துல சோர்ந்து போய் விழுறாங்க. விழுந்தவங்க டக்குன்னு ரேவதியோட அப்பாவை பார்த்து முறைக்கிறாங்க. அங்குள்ள பூசாரி அங்குள்ள மக்கள்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. அப்போ ரேவதியோட உடலில் இருக்க அந்த துரையோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, துரை ரேவதியோட அப்பாவை பார்த்து, ஏண்டா நானே செத்து போயிட்டேன்னு சொல்லி என்னோட சடலத்துக்கிட்ட உட்காந்து அழுதுட்ருக்கேன், நீ என்னமோ உன் ஷூ காலை வச்சு என்னோட உதைக்கிற, என் கண்ணத்திலே பலார்னு அரையிற, நான் செத்து போயிட்டேன்டா, செத்து போனவனை அந்த போடு ஓடுறியடா அப்படின்னு கோபமாக பேசுது. நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி, நார்மலாக உயிர் பிரிஞ்சாலும் சரி, அந்த உடலோட ஆன்மா அங்கேயே தான் இருக்கும், அந்த உடலை தகனம் பண்ணுற வரையிலும். ஸோ நான் அப்படி அங்கே தான் இருந்தேன். நீ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு மனசே உடஞ்சிருச்சு. செத்து போனதுக்கப்புறம் நான் உன்னோட பொண்ணை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் இருந்தேன். நீ அன்னைக்கு அப்படி பண்ண விஷயம் என்னோடய மனசை ஆழமாக பாதிச்சுது. அதனால தான் உன் பொண்ணு காலேஜ் விட்டு வரும்போது அவளை பயமுறுத்தி அவளோட உடலில் நுழைஞ்சேன். அதற்கு பின்பு தான் அவளோட கணவன் மனைவியாக இரவுகளில் தங்க ஆரம்பித்தேன். உன்னோட பொண்ணு நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு மனைவியாக அமையலை, ஆனால் நான் இறந்த பின்பு அவளை முழுமையாக அடைஞ்சேன் அப்படின்னு சிரிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே தன் பண்ண தப்பை யோசித்து ரேவதியோட அப்பா அழுகுறாரு. ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரேவதியோட அம்மா ரேவதியோட அப்பாவை பயங்கரமாக திட்டுறாங்க. நீங்கள் பண்ண தப்புனால தான் என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறா, இல்லைன்னா அவள் நிம்மதியாக இருந்திருப்பா, அவள் இருக்கும்போது என் பிள்ளைய தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான், செத்து போய் என் பிள்ளைய தொந்தரவு பண்ணுறான், இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு ரேவதியோட அம்மா ரேவதியோட அப்பாவை பயங்கரமாக கோவிலில் வச்சு சண்டை போடுறாங்க. அதற்கு பின்பு தான் அங்கிருந்த பூசாரி மேலே அவங்களோட குலதெய்வம் இறங்கி வந்து பேசுது. அப்போது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பொண்ணை விட்டு உன்னால் போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணோட நான் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டேன், ஸோ நான் இவளை விட்டு போக மாட்டேன், போனால் என்னோடய பொண்டாட்டியோட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த தெய்வம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, நீ செத்து போனதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை தொந்தரவு பண்ணிகிட்ருக்க, இந்த பொண்ணு மனித உடலாக இந்த பூமியில் இருக்குது, அதனால் இந்த பொண்ணை நீ எதுவும் பண்ணக்கூடாது, போயிடு, உன்னோட உலகத்துக்கு போயிடுன்னு சொல்லி அடிக்கிறாரு சாட்டையை வச்சு. அப்போது துரையோட ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை நான் வாழும்போதும் இவளை நினச்சி தான் வாழ்ந்தேன், செத்து போனதுக்கப்புறம் உண்மையாக கணவனாக இவளோட நான் இருந்து வாழ்ந்திருக்கேன், ஸோ ரேவதியை விட்டு என்னால் போக முடியாதுன்னு அந்த ஆன்மா அழுகுது. அதற்கு பின்பு ரேவதி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அப்போது அந்த கருப்பசாமி உடலில் இறங்கியிருக்க பூசாரி சொல்கிறாரு, நடிக்காத, பேசு, இல்லைன்னா உன்னை பச்சை குடத்தில் வச்சு அடைச்சிடுவேன்னு சொல்கிறாரு. அதற்கு பின்பு மறுபடியும் துரையோட ஆன்மா ரேவதியோட உடலில் இறங்குது.
அப்போது துரையோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, நான் இவளை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த தெய்வம் என்ன பண்ணுது, 7 கனிகளை எடுத்துகிட்டு வர சொல்லி அதை 4 அறுத்து குங்குமத்தை கலக்கி ரெட் கலரில் மாற்றிட்டு ரேவதியை தலையை சுற்றி 4 பக்கமும் 3 பீஸு 4 பீஸுன்னு தூக்கி போட்டுட்டு ரேவதியை அங்கே உள்ள தீர்த்த தண்ணியை வச்சு குளிக்க வைக்கிறாங்க. அப்போது ரேவதி தண்ணி அறியாமல் கத்தி அலறாங்க, என்னை விட்டுருங்க, என்னோடய உடலே எரியுது, என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், இனிமேல் இவளை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆண் நபரோட குரலில் வந்திருக்கு. ஸோ அதற்கு பின்பு அந்த துரைக்கிட்ட சத்திய வாக்கு வாங்குறாங்க, இனிமேல் நீ இந்த டைமில் எப்போவுமே இந்த பொண்ணை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சத்திய வாக்கு வாங்குறாங்க. கற்பூரத்தில் அடித்து துரையோட ஆன்மா ரேவதியோட உடல்ல இருந்து சத்தியம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போயிடுச்சு. அதற்கு பின்பு ரேவதியும் மயங்கி விழுந்தவங்க எழுந்து கோவிலில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து சாமி கும்பிட்றாங்க. அதற்கு பிறகு ரேவதி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. அவளோட கல்லூரி படிப்பையும் முடிச்சிட்டா. படிப்பு முடிஞ்ச உடனே அவளை நல்ல வரன் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ரேவதிக்கு திருமணமாகி இப்போ ஒரு 2 குழந்தைங்க இருக்குது. அவள் ஹாப்பியாக தான் இருக்கா. அதற்கு பின்பு அப்போ இருந்து இப்போ வரையிலும் துரையோட ஆன்மா ரேவதியை தொந்தரவு பண்ணலை, ரேவதியோட குடும்பத்தையும் தொந்தரவு பண்ணலை. ரேவதி இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறா. இந்த பதிவை சொன்னது ரேவதி தான். ரேவதி நம்மளோட சப்ஸ்கிரைபரும் கூட. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டோரிகளை என்னோட இன்ஸ்டா பேஜில் வந்து சொன்னீங்க அப்படின்னா நான் நம்மளோட சேனலில் அதை அப்லோட் பண்ணுவேன். ஓகே கைஸ், இந்த பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்களை நிற்க. டாட்டா, பை பை, டேக் கேர்.